ஹாய் நண்பா. போஸ்ட் ஆபீஸ் அதாவது தபால் துறையில இருந்து ஒரு 20,000க்கும் அதிகமான காலி இடங்கள் விட்டிருந்தாங்க ஜிடிஎஸ் கேட்டகரியில. இந்த ஜாபுக்கான ரிசல்ட் ஆல்ரெடி லிஸ்ட் நம்பர் 1 லிஸ்ட் நம்பர் 2 வெளியிட்டு இருந்தாங்க. அதனை தொடர்ந்து இப்போ ஜிடிஎஸ் ஆன்லைன் என்கேஜ்மெண்ட் ஷெட்யூல் 1 ஜாபுக்கான லிஸ்ட் நம்பர் 3 இப்போ வெளியிட்டு இருக்காங்க. குறிப்பா அஸ்ஸாம், கேரளா, தமிழ்நாடு, வெஸ்ட் பெங்கால் இந்த 4 ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பர்டிகுலரா இப்ப லிஸ்ட் நம்பர் 3 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றேன். இந்த ரிசல்ட்ல நீங்க செலக்ட் ஆயிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்தியா போஸ்டோடைய அபிஷியல் வெப்சைட்ல ஹோம் பேஜ்ல தெளிவா போட்டிருக்காங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன். இதுல லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி ஒரு டேப் இருக்கும். அதுல ஸ்டேட் வைஸா ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. நம்ம தமிழ்நாடு அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. சப்ளிமெண்டரி லிஸ்ட் நம்பர் 3 சொல்லிட்டு ஒரு டேப் கொடுத்திருப்பாங்க. இதை கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் கிடைச்சிரும். ரிசல்ட் லிஸ்ட் நம்பர் 3ல கிட்டத்தட்ட 657 பேர் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்காங்க. மொத்தமா நம்ம தமிழகத்திற்கு 2009 காலி இடங்கள். சோ எதனால லிஸ்ட் நம்பர் 3 வரைக்கும் வருது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 2009 காலி இடங்களுக்கான ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் நம்பர் 1ல வெளியிட்டு இருந்தாங்க. அதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆயிருக்கலாம், இல்ல டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ப்ராப்பரான டாக்குமெண்ட் எல்லாமே வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணாம இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும்போது பேக்லாக்ல வேகன்சி கிரியேட் ஆகும். அந்த வேகன்சியை ஃபில் பண்றதுக்காக லிஸ்ட் நம்பர் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல கிட்டத்தட்ட ஒரு 1000+ கேண்டிடேட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதுலயுமே நிறைய பேர் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல ரிஜெக்ட் ஆயிருக்காங்க. நிறைய நண்பர்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணல. சோ அதுல கால்குலேட் பண்ண மொத்த காலிடங்கள் 657. அந்த 657 பேருக்கான ரிசல்ட்டை தான் லிஸ்ட் நம்பர் 3 இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சோ உங்களுடைய பெயர் இதுல இருக்குதான்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் டிவிஷன் கொடுத்திருப்பாங்க, அதுக்கப்புறம் ஆபீஸ் நேம், அதுக்கப்புறம் போஸ்ட் ஐடி, எந்த கம்யூனிட்டில உங்களுக்கு இந்த ஜாப் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் போஸ்ட் கம்யூனிட்டில இருக்கும். அண்ட் உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், அப்புறம் ஃபைனலா உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் இருக்கும். இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நீங்க சர்ச் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பரை டைப் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல உங்க ரெஜிஸ்டர் நம்பர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டீங்க, அதாவது செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். இந்த பிடிஎஃப் ஃபைல் இப்போ அபிஷியலா பப்ளிஷ் பண்ணிருக்காங்க வெப்சைட்ல. இன்னும் ஓரிரு நாட்களுக்குள்ள ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்கும், லிஸ்ட் நம்பர் 3ல ஷார்ட் லிஸ்ட் ஆன எல்லாருக்கும் அபிஷியலா மெசேஜ் வரும். அதுக்கப்புறம் இமெயில்ல உங்களுக்கு அபிஷியலா இமெயில் மூலமா தெரியப்படுத்துவாங்க. அதுல என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத தெளிவா லிஸ்ட் அவுட் பண்ணிருப்பாங்க. செலக்ட் ஆன எல்லாரும் இமெயில் செக் பண்ணுங்க. அதுல கொடுத்திருக்கிற டாக்குமெண்ட்ஸை ப்ராப்பரா எடுத்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற போஸ்ட் ஆபீஸ் உடைய டிவிஷன் ஆபீஸ்க்கு போயிட்டு நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ஜூன் 23ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட். அதுக்குள்ள நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஒருவேளை நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அட்டன் பண்ணல, அதுல ரிஜெக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய காலிடங்கள் பேக்லாக்ல ஜெனரேட் ஆகும். அது லிஸ்ட் நம்பர் 4ல அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள வெளியிட்டுருவாங்க. இந்த மாதிரி போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து லிஸ்ட் நம்பர் 6 வரைக்கும் கடந்த முறை வந்திருக்கு. இந்த முறை நம்ம அதை எதிர்பார்க்கலாம். இன்னும் 3 ரிசல்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த ஜாபுக்கு நல்ல ஸ்கோர் பண்ணவங்க வெயிட் பண்றதா இருந்தா வெயிட் பண்ணுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. லிஸ்ட் நம்பர் 3ல நீங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது உங்க கிட்ட இருக்கிற எல்லா ஒரிஜினல் சர்டிபிகேட்டை எடுத்துட்டு போயிருங்க. அது கூட 2 செட் ஆஃப் போட்டோ காப்பீஸ், அதாவது நீங்க கொண்டு போற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே 2 செட் நீங்க ஜெராக்ஸ் எடுத்து அதையும் நீங்க கொண்டு போயிருங்க. இவ்வளவுதான் இன்ஸ்ட்ரக்ஷன், சரிங்களா? இதுல ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு நார்மல் மெசேஜ் அண்ட் இமெயில்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கறத லிஸ்ட் அவுட் பண்ணி ஒரு மெயில் சென்ட் பண்ணி கொடுப்பாங்க. அதை பார்த்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ இந்த லிஸ்ட் நம்பர் 3ல இந்த வீடியோ பாக்குற உங்களுடைய பெயர் இருக்குன்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. லிஸ்ட் நம்பர் 4 வந்த உடனே அடுத்த மாதம் 15ஆம் தேதிக்குள்ள வந்துடும். அது வந்த உடனே நான் உங்களுக்கு வீடியோ மூலமா ஷேர் பண்றேன். மறக்காம இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்புகளுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.